தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/7/2016 செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம் மாலை 5-8 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி, நிலவு நிறைந்த நாள். இன்றைக்கு நாம் மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் மேலோங்கும். அந்த அடிப்படையில் தான் எங்கள் பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே உள்ள பிரபலமான மலைகளை நாங்கள் தொடர்ந்து 231 மாதமாக சுற்றி வருகின்றோம். இன்றைக்கு என்னுடைய தலைமையிலே 231வது மாதமாக கிரிவலம் நிகழ்ச்சி நிகழவிருக்கின்றது. இந்த நிகழ்விலே பலரும் பல வெளிநாட்டிலிருந்தும் வருகிறார்கள், உள்நாட்டிலிருந்தும் வந்து கலந்து கொள்வார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள், பல நூறு மக்கள் இங்கே கலந்து கொள்கிறார்கள். அப்படி கலந்து கொள்கிற பொழுது வாகனங்களிலே சென்று 4 திருக்கோயில்களில் ஆங்காங்கு நாங்கள் வழிபட்டு வருகின்றோம். இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதனாலே இன்றைக்கு கிரிவலம் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் என்பது பூமிகாரகன். எனவே ஒருவருக்கு பூமியால் பிரச்சனை இருந்தால், இடம் வாங்கவில்லை, பூமி வாங்கவில்லை, வீடு கட்ட முடியவில்லை, வீடு வாங்க முடியவில்லை என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் இன்றைக்கு கிரிவலம் வந்தால் அந்த எண்ணம் நிறைவேறும். அது மட்டும் அல்ல, செவ்வாய் சகோதரகாரகன். உடன்பிறப்புகளால் தொல்லை, பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியவில்லை, அண்ணன் தம்பிகள் அரவணைத்து செல்லவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுபவர்கள் இன்றைக்கு கிரிவலத்திலே கலந்து கொண்டால் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலும் இன்றைக்கு நட்சத்திரத்தை பாருங்கள், பூராடம். பூராடம் போராடும் என்பார்கள். வாழ்க்கையில் பூராடத்திலே பிறந்தவர்கள் நிறைய போராட்டத்தை சந்திப்பார்களாம். அப்படி போராட்டத்தை சந்திக்காமல் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்க வேண்டுமானால் இதுபோன்ற நாட்களில் வருகின்ற கிரிவலத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர்களெல்லாம் மலைவலம் வந்தால் மகத்துவமளவு அவர்களுக்கு மலைக்கும் அளவுக்கு வாழ்க்கை தரம் உயரும், கீர்த்திகள் நிறைய கிடைக்கும், நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கிரிவலம் வருகின்ற பொழுது சிவாய நம என்ற அந்த ஒரு மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும் என்று ஒரு பாடல் கூட நான் எழுதியிருக்கிறேன். பொதுவாக சிவாய நமவென்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு அவ்வை வாக்கு. அந்த சிவாய நமவை அதிகமாக உச்சரிக்க வேண்டிய நாள் இன்றுதான். மலைவலம் வருகின்ற பொழுது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டு அது எத்தனை ஆயிரம் முறை உரியேறுகிறதோ அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக, அந்த சிவாய நமவை படித்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி, அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்ற கருத்தை உங்களுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்விலை சொல்வேன், தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு அருகிலிருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். சந்திராஷ்டமம் இப்பொழுது விலகிவிட்டது. எனவே நீங்கள் நினைத்தபடியே நினைத்த காரியத்தை செய்ய இயலும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்று கூட சிந்திப்பீர்கள். மாலை நேரத்தில் மங்கள நிகழ்வு நடைபெறும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. குறிப்பாக இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை அதிகாலையிலேயே வழிபட்டு காரியங்களை தொடங்குங்கள், நல்லது நடக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு இடையூறுகள் ஏற்படலாம். நண்பர்களை நம்பி செய்த காரியம் கடைசி நேரத்தில் அவர்கள் கையை விரித்து விடுவார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விரயங்கள் தான் இருக்குமே தவிர வரவு ஏற்படாது. இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மிதுனராசி நேயர்களே, குடும்பச் சுமை கூடும் நாள். கூடுதல் விரயம் உங்களுக்கு ஏற்படும். ராசிநாதன் 2லே இருந்தாலும் கூட விரையாதிபதியோடு இணைந்திருக்கிறார். எனவே வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் அல்ல, உங்களுக்கு ஆடை ஆபரண அலங்கார பொருட்களையும் வாங்குவதில் கவனம் செலுத்தலாம். இடம் சொத்துக்கள் வாங்குவதிலும் கவனத்தை செலுத்தலாம். உறவினர்களின் ஆதரவு ஓரளவுதான் கிடைக்கும். திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். பெண்மணி பிரச்சனைகளையும் ஒரு சிலர் சந்திக்க நேரிடலாம். தொலைபேசி வழி தகவல் மாலை நேரத்தில் வருகிற பொழுது அது நல்லவிதமாக உங்களுக்கு நன்மை அளிக்கும் தகவலாகவே இருக்கும். கடகராசி நேயர்களே, நினைத்ததை முடித்து நிம்மதி காணும் நாள். நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்துக் கொள்வீர்கள். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் உங்களுக்கு அரசியல் அனுகூலங்கள் உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அது மட்டும் அல்ல, சுப செலவுகள் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டம் விரியும். பதவி உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு தென்படுகிறது. சிம்மராசி நேயர்களே, விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள். விவகாரத்தை முற்றவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் விவகாரம் வந்தால் உடனடியாக அதை சரி செய்து விடுங்கள்.
இல்லையே அர்த்தாஷ்டமச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் பிறகு பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துவிடும். ஆலய வழிபாட்டினால் நீங்கள் அமைதியை காண இயலும். இன்றைக்கு கிரிவலம் வருவது நல்லது. வீடு மாற்று சிந்தனைகள், இடமாற்று சிந்தனைகள் மேலோங்கும். குழந்தைகளுக்காக வந்த வரன்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம். சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். கன்னிராசி நேயர்களே, யோசித்து செயல்படுவதன் மூலமே யோகங்கள் ஏற்படும் நாள். உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். நண்பர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும். திடீரென இடமாற்றம், ஊர்மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்ற பொழுது யோசித்து கையெழுத்திடுவதுதான் நல்லது. உடல்நலமும் சீராவதில் கொஞ்சம் தடைகள் இருக்கலாம். மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு விரயஸ்தானத்திலே குரு இருக்கிறார். எனவே இன்றைக்கு இடம் பூமி வாங்கியதை விற்க நேரிடலாம். இவ்வளவு விலைக்கு வாங்கிவிட்டோமே, இப்பொழுது மீண்டும் விற்கக்கூடிய நிலை வந்துவிட்டது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். கடன் காரணமாகவும் விற்கலாம், அல்லது வேறேனும் தொழிலுக்காக மூலதனம் போட வேண்டும் என்ற சிந்தனையிலும் நீங்கள் விற்பனை செய்யலாம். எனவே இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு செல்லுங்கள். சிவனை வழிபட்டு சிறப்புகளை எல்லாம் காணுங்கள். துலாம் ராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். இன்றைக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுக்கு கை கொடுக்கப் போகின்றது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. கட்டிடப்படி பாதியிலேயே நிற்கலாம். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கும். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் விலகிச் சென்றிருக்கலாம். அவர்கள் இன்றைக்கு உங்களோடு வந்து இணைந்து செயல்படுவதாக சொல்வார்கள். அது மட்டும் அல்ல, 2லே சனி செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும். முன்கோபம் உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். கோபத்தை குறைத்துக் கொண்டு குணமோடு செயல்படுவதன் மூலம் ஆபத்துகளிலிருந்து அகல வழிபிறக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, மலைவலம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். வருமானம் இருமடங்காக உயரும். வரன்கள் வாயில் தேடி வரும். இன்றைக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பாராட்டு மழையில் நனையும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள். தட்டுப்பாடுகள் அகலும். தடைக்கற்கள் எல்லாம் உங்களுக்கு படிக்கற்களாக மாறும். ஆரோக்கிய தொல்லையும் விலகும். சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரம் விடுவீர்கள். குழந்தைகள் வழியிலும் உதவி வருமானங்கள் கிடைக்கலாம். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அது மட்டும் அல்ல, 8ஆம் இடத்திலே புதன் மறைந்திருக்கிறார். மறைந்த புதன் உங்களுக்கு நிறைந்த தனலாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இன்றைக்கு நீங்கள் எதை நினைத்தீர்களோ நினைத்தது நிறைவேறும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். குழந்தைகளின் உத்தியோக நலன் கருதி, அல்லது அவர்களின் வேலைவாய்ப்பு கருதி, அல்லது அவர்கள் கடலாண்டு முயற்சி கருதி நீங்கள் ஏதேனும் செய்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 2லே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே யாருக்கேனும் வாக்கு கொடுக்க நினைத்தால் கொடுக்கும் முன்னால் ஒரு கணம் யோசிப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் நாள். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் காரியங்கள் எப்படியோ கடைசி நேரத்தில் முடிந்துவிடும். மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். சேமிப்புகள் கரைகிறதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். வாகன பழுதுகளாலும் செலவுகள் உண்டு. புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவர். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். ராசிநாதன் குரு 6லே இருந்தாலும் கூட அதன் பார்வை 10ல் பதிவதால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். திடீர் வரவும் உங்களுக்கு உண்டு. புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து தொழிலை வளப்படுத்துவதாக சொல்வார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இன்றைக்கு கிரிவலம் என்பதனாலே பௌர்ணமி அன்று விரதமிருந்து கிரிவலம் வருவதன் மூலம் பலவிதமான நற்பலன்களை நீங்கள் பெறலாம். காரணம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரன் நிலவு நிறைந்த நாளில் நீங்கள் மலைவலம் வந்தால் சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.